இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூர்யா கேஎல்சிசி வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு 2 months கிட்ட ஆக போதா ஊருக்கு போயிட்டு. ஸோ 2 months இங்கே வரவே இல்லை. ஸோ எங்களுக்கு பிடிச்ச நிறையா பிடிச்ச சாப்பிட்ற கடைலாம் எனக்கு வந்து கேஎல்சிசியில் இருக்குது, சூர்யா கேஎல்சிசியில். ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வியட்நாமோட கடை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மை வியட்ஸ்ன்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து பன்மீன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களோட டிஷ்ஷு, வியட்நாமோட டிஷ்ஷு, அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் இந்த கடையில் ஸ்பெஷலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியான பன்னுக்குள்ளே அவங்க வந்து ஃபில்லிங்ஸ் வச்சு கொடுப்பாங்க. அதில் வந்து சிக்கன், நம்ம பீஃப் எதுனாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். க்ளோரியாவோட இது ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அது போக இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இங்கே வந்து எனக்கு ஊர்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறமே வந்து நம்மளுக்கு அது பேர் என்ன, இது பீஸா வந்து எங்களுக்கு அந்த லெவலுக்கு டாமினோஸ் பீஸா பிடிக்கல. கொஞ்சம் ஃப்ளேவர் மாறின மாதிரி இருக்குது. இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் மாற்றிருக்காங்க, அது நம்மளுக்கு செட் ஆகலை. ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து எப்போயுமே ரெகுலராக பீஸா வாங்குவோம். அந்த பீஸா வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பேஸ்லேருந்து எல்லாமே செஞ்சு வைப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே மயிலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து வேறு என்னது, இங்கே பின்னாடியே வந்து பரத்தாய் ஹோட்டல் இருக்குது. பரத்தாய் பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் தாய் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இன் கேஎல். ஸோ பரத்தாயில் எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருக்கும். அதில் எங்கள் ஃபேவரட்ஸ் வந்து நிறைய இருக்குது. மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்லேருந்து எல்லாமே. கைலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. இங்கே வந்துட்டிங்கன்னா எல்லா ஃபுட்டும் இருக்கும். ஜாப்பனீஸ் இருக்குது, கொரியன் இருக்குது, வியட்நாமீஸ், ஃபிலிப்பைன்ஸு, அப்புறமேட்டுக்கு மலேசியன்லேயே வேறு மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாமே இதே ஒரே செகண்ட் ஃப்ளோர்லேயே எல்லாமே வச்சுருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொன்று நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி வந்து மேக்கப்பே போடாமல் வந்திருக்கேன். மேக்கப்பே போடாமன்னா வெறுமனை குளிச்சுட்டு அப்படியே வெறுமனை அந்த ஸ்னெயில் அந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே கீழே தான் நம்மளுக்கு வந்து மேக்கப் ஸ்டோர்ஸ் நிறையா இருக்கா, உள்ளே போய் எதாவது ட்ரை பண்ணுவோம் புதுசாக. இப்போ ஆல்ரெடி மேக்கப் போட்டு வந்துட்டோன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு போடணும். சரி, எதுக்கு நம்ம கீழே போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன், கன்சீலர் ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வேளை இவங்கெல்லாம் கீழே போய் பார்க்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? பாப்பாளுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். சலுடுவா மறந்துட்டேன். அது வந்து எங்கள் குடும்பத்தோட ஃபேவரெட்டு. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு சலுடுவா. தெரியல சாப்பிட முடியுமான்னு. திவாகர் வந்து கொஞ்சம் லைட்டாக டயட்டில் இருக்கார். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, மேடம் க்ளோரியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்றைக்கி வந்து சுடிதார் அண்டு லெகின் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அவள் வந்து இது வரைக்கும் சுடிதார் வந்து போட்டதே இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளையாக இருப்பாளா. இப்போ திடீர்னு வந்து அவளுக்கு ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தோம். அதில் திடீர்னு பார்த்தா மேடம் திடீர்னு ரொம்ப பெரிய பிள்ளை மாதிரி இருக்காங்க. சுடிதார் போட்டோன்னே வீட்டில் யூஸ்வலாக அந்த மாதிரி பேண்ட்ஸு, ஷார்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு திடீர்னு வந்து சுடிதார் போட்டோன்னே மேடமுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஆமாம், இது ஏன்னா டியூஷனு இப்போ வேறு எங்கேயாவது போகிறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு பழக்கி விடுவோம், நம்ம ஒரு ட்ரெஸ்ஸையும் பழக்கி விடுவோன்றதுனால வாங்கி வச்சுருக்கேன். பட் அது அவளுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகேங்க, சாப்பிட போகிறேன். இதுதான் அது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 2 தான் கொடுப்பாங்க. ஸோ 2ஆக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்லாம். இது க்ளோரியா கொடுத்துடலாம், அவளோட ஃபேவரெட்டு. ஸோ நானும் தீபாவும் இதை ஹாஃப் சாப்பிடுவோம். இதில் என்னென்ன இருக்குன்னா, சிக்கன் வந்து வச்சுருக்காங்கங்க. அப்புறம் வந்து அது ஏதோ சாஸ் மாதிரி உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் வந்து நம்ம ஊரில் சொல்லுவோம்ல வெங்காயத்தாள், அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த சாஸ் தான் அதோட டேஸ்ட்டே. நான் சாப்பிட்றேன். லெமன் மேலே ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஸ்வீட்டும் டேஸ்ட் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக சொல்லவல்ல. ஸ்வீட்டு, லைட்டாக காரம், லைட்டாக புளிப்பு எல்லாமே இருக்குது. அதனால வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கா. சரியா, இப்போ வந்து நம்ம மயிலை குடிக்கலாம். செகண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டாக இருக்கும்.
பக்கத்தில் வந்து நம்ம ஜாப்பனீஸ் கடை தான் இருக்கும். அங்கே தாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு மலேசியாவிலேயே ஃபேவரட்டான மைலோ ஸ்பாட்னா தான். நிறைய இடத்துல மைலோ கிடைக்காத கடையே இல்லை. மைலோ நிறைய இடத்துல இருக்குது, எங்கே போனாலும் மைலோ இருக்கும். பட் சிலர் தான் அது பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. அதில் ஒரு கடை வந்து இந்த கடை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து எவ்வளோ மைலோ கலக்கணும், எவ்வளோ தண்ணி கலக்கணும், எவ்வளோ ஐஸை போடணும்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சோலே பத்தூரா அப்படின்னு ஏதோ ஒன்று ஐட்டம். இது ரொம்ப நாளாக நான் நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு நார்த் இந்தியன் கடையில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். அண்ட் அது வந்து ஒரு நைஸ் ஜோட்ஸு. இது வந்து சென்னை ஃபில்டர் காஃபி. ஸோ நம்ம சாப்பிட்லாமா? நல்லா சாஃப்டாக இருக்குது பூரி. நம்ம பேர் பூரி, அவங்க வந்து ஏதோ சோலை பத்தூரேன்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்னா மசாலா. தனியாக சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆனியனை வச்சுட்டு இதில் அப்படியே ரோல் பண்ணி ஆனியனோட ஒரு பைட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸு. இது வந்து மஸ்ட்டு ட்ரை. 100% நான் சொல்லுவேன் மஸ்ட்டு ட்ரை. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் நான் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் கூட வாங்கினேன், பட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் இது நான் அந்த பூரியுமே அவ்வளோ சாஃப்ட்டு. தனியாக சாப்பிடவும் டேஸ்ட் இருக்குது. பட் அதை விட அல்டிமேட் டேஸ்ட் வந்து இந்த வெங்காயம் இருக்குல்ல, இதை எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த வெங்காயத்துக்கு அப்புறம் நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவோம் பார்த்தீங்களா, ஹெவன். ஏன்னா இந்த வெங்காயத்தை என்னவோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, தெரியுதா? ஏதோ சால்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தோசை சாப்பிட்டு சொல்கிறேன். தோசை நல்லா இருக்குது பார்க்கவே. ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்குறோம். சட்னி நல்லா இருக்குது. கார சட்னி சாப்பிடுவோம். நம்ம வீட்டு மிளகா சட்னி மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா செய்வாங்கள, மூணையுமே சேர்த்து சாப்பிட்டுப்போம். ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து சவுத் இந்தியன் டேஸ்ட் கொடுக்குறது பெரிய விஷயம். எனக்கு ஃபேவரட் எது கேட்டிங்கன்னா இந்த சட்னி. ஏன்னா இது எங்கள் அம்மா வந்து கையில் ஆட்டி செய்வாங்க மிளகா சட்னி, அந்த டேஸ்ட் இருக்குது. பட் என்னோடய ஃபேவரட் இது. சாம்பாரும் டேஸ்ட்டாக தான் இருக்குது, இந்த சட்னியும் நல்லாயிருக்கு. ஒரே ஒரு இது என்னென்னா, சட்னி வந்து அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாங்க, ஏன்னா வெளியே வச்சா கெட்டு போயிடும்னு. அதனால் இது ரெண்டும் சில்லுன்னு இருக்குது. இப்போ சென்னை ஃபில்டர் காஃபி குடிச்சு உண்மையிலே ஃபில்டர் காஃபி மாதிரி தான் இருக்கான்னு சொல்கிறேன். இந்த கப்பு இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சுகரே இல்லை, சுகர் போட்டு வரேன். ஸோ சுகர் வந்து சாப்பிட்டா சுகரே இல்லைன்னு நினச்சேன். அப்புறம் போய் கேட்டால் அவங்க கிட்ட வந்து சுகர் போட மாட்டாங்களாம். நம்ம வந்து சுகர் பாக்கெட் வச்சுப்பாங்க, நம்மளுக்கு தேவையான அளவை நம்மளே மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சுகர் போடாமலாம் நம்மளால் குடிக்க முடியாது. பத்தலை. நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவ ஒரு வண்டி சுகரை கொட்டிக்கிட்டு இருக்கான்னு. நம்ம ஒரு காஃபி தாங்க. எனக்கு இந்த மாதிரி காஃபி தான் பிடிக்கும். பட் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எப்போ பார்த்தாலும் ப்ரூ போட்டு சம்டைம்ஸ் எனக்காக நரசூஸ் போடுவார். ஆனாலும் இந்த மாதிரி டேஸ்ட் வந்து கடையில் தான் கிடைக்கும். ஸோ ரேட்டு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ பிளெயின் தோசை வந்து 12 ரிங்கெட், அந்த சோலை பத்தூரா வந்து 20 ரிங்கெட், 20 ரிங்கெட், ஃபில்டர் காஃபி 8 ரிங்கெட், மினரல் வாட்டர் 2.70. ஸோ டோட்டலாக 42 ரிங்கெட் வந்து ஆச்சு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டது எல்லாத்துக்கும். ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுதான் ரேட்.
so high. Feet on the ground, but I still get by. Rules were made for someone else to try, but not me, not me. They said slow down, son, take your time, but I was born running every stop sign. Sky is the limit, no chance to hold. Sky is the limit, I'm breaking the mold. Sky is the limit, I'm out of control tonight. Every doubt just feeds the flame. Every scar reminds me why I came. I've been broke, I've been blessed, carry faith in an empty chest till now. The stars are down like good old friends, saying, boy, don't stop where the sky just ends. Sky is the limit, no chance to hold. Sky is the limit, I'm breaking the mold. Sky is the limit, I'm out of control tonight. Sky is the limit, no chance to hold. Sky is the limit, I'm breaking the mold. Sky is the limit, I'm out of control tonight. Sky is the limit, no chance to hold. Sky is the limit, I'm breaking the mold. Sky is the limit, I'm out of எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது என்னோட ஃபவுண்டேஷனோட ஷேட் என்னன்றதுக்காக தான் நான் போய் செக் பண்ண போயிருந்தேன். ஸோ மேக்கோட பிராண்டில் எனக்கு வந்து NC45ம் ஓகேவா இருக்குது, NW 45 ஒன்று கரெக்டாக இருந்துச்சு, இன்னொன்று 40 கொஞ்சம் ஒயிட்டாக தெரிஞ்சுச்சு. எனக்கு தெரிஞ்சு 45 கரெக்டாக இருந்துச்சு. NC45 என்னோட ஸ்கின் டோன் கலருக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபவுண்டேஷன் அண்ட் லிப் லைனரும் சேர்த்து அந்த லிப்ஸ்டிக்கும் போட்டேன். இந்த இதுக்கு மேட்சாக போட்டேன். இப்படி சும்மா ஐஷேடோ ப்ளஷ்லாம் அங்கிறதெல்லாம் அப்படியே வச்சு ட்ரை பண்ணேன். சும்மா அப்படியே ஓவராக பார்த்தது தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் எதுவுமே ஃபேஸில் எதுவும் போடாமல் தான் வந்தேன். இப்போ நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ்வலாகவே என்னோடய மேக்கப் ரொம்ப சிம்பிள் மேக்கப் தாங்க. நான் வந்து எனக்கு இந்த மேப்ளினோட எரேசர் ஒன்று இருக்கும், கன்சீலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் அதை வந்து ஓவர் ஃபேஸே வந்து நான் போட்டு லைட்டாக டேப் பண்ணிடுவேன் ஃபேஸ் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஃபார் எவரோட HD ஸ்கின் மேட்டி வெல்வெட், இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக எனக்கு வந்துட்டுருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வெறுமனை இந்த இது தான், பட் ஷேடு பேரில் எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. 4Y16 போட்டிருக்கு. 4Y16 போட்டிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் வெறுமனை என் ஸ்கின்னில் போட்டாலுமே அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதை தான் நான் சொன்னேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற மேக்கப். இதை நான் ஜஸ்ட்டு நான் ஓவர் ஃபேஸ் போட்டுட்டு நான் வந்து ப்ரஷ் இருக்குல்ல, இதை வச்சு ஓவராக டேப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை போட்டுருவேன். இது 2 தான் நான் யூஸ் பண்ணுறது, வேறு எதுவும் இல்லை. என்கிட்ட இருக்குது ஃபவுண்டேஷன், அந்த இதெல்லாம் இருக்குது, பட் ரொம்ப அது என்னை ரொம்ப அப்படி பளிச்சுன்னு அடித்து போட்ட மாதிரி காட்டுன்றதுனால நான் யூஸ் பண்ணுறதில்ல. சரி, இங்கே மேக்கில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததே இல்லை மேக்கில், அதனால தான் நான் வந்து மேக்கில் ட்ரை பண்ணேன். NC45 ஓகே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு vlogல பார்க்கலாம். டேக் கேர், பாய்.